வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட 40 வயதில் ஆரோக்கிய வழிகாட்டி குறிப்புகளை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம். கண்டிப்பா. இந்த 40 வயசை தாண்டறதுங்கிறது நம்ம உடல் நலத்துல ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா? ஆமா. ஒரு மைல்கல் மாதிரி. பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும் நம்ம ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுதான் நினைக்கிறேன். சரிதான். இந்த குறிப்புகள்ல உடல் மாற்றங்களை எப்படி ஏத்துக்கிறது, என்னென்ன டெஸ்ட் முக்கியம், டெய்லி ஹாபிட்ஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் விஷயங்களை எப்படி அணுகிறதுன்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ம். நெறைய தகவல்கள் இருக்கு. இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் பிரிச்சு எடுத்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி சுருக்கமா பார்க்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த 40 வயசுக்கு அப்புறம் உடல்நலம் பத்தின நம்மளோட மனப்பான்மை, ஆட்டிடியூட், அது எப்படி இருக்கணும்னு வழிகாட்டி சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி. வழிகாட்டி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல சில மாற்றங்கள் வரும் இல்லையா? ஆமா. வயசாகும்போது இயல்புதான். உதாரணமா மெட்டபாலிசம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறது, இல்லனா ஒரு காயம் பட்டா அது ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. ஆமா. ஹீலிங் கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் ஒரு நார்மலா இயல்பா ஏத்துக்கணும்னு சொல்லுது. அதே நேரத்துல ம். நோய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது, பிரிவென்ஷன், அப்புறம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது, இதுல கவனம் செலுத்தணும்னு அழுத்தமா சொல்றாங்க. ஆமா. அந்த ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. ஓ, அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாம மாத்திக்கிறது. வாழ்க்கை முறைய சரி செய்யறது. இதுல ரொம்ப முக்கியமான வழிகாட்டி சொல்றது தொடர்ச்சி. கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சி. ஏதோ ஒரு மாசம் மட்டும் டயட் ஃபாலோ பண்ணிட்டு விட்டா பெருசா பலன் இருக்காது. ஆமா, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. ஆனா நீண்ட கால பழக்க வழக்கங்கள், அப்புறம் அந்த வருடாந்திர பரிசோதனைகள், இதுதான் உண்மையான பலன் தரும். இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் இல்லைன்னு தெளிவா சொல்லுது. அப்போ சும்மா மனசளவுல ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது, தொடர்ந்து அதுக்காக செயல்படணுங்கிறது தான் பாயிண்ட். கரெக்ட். சரி, அந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள்ல இந்த வருடாந்திர மெடிக்கல் செக்கப்ஸ் வருது. 40 வயசுக்கு மேல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். லிபிட் ப்ரொஃபைல். ஆமா, லிபிட் ப்ரொஃபைல், அப்புறம் ஹார்ட்டுக்கு இசிஜி, லிவர், கிட்னி, கண்ணு, பல்லு. அப்பா, லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கே. உண்மைதான். பார்க்கறதுக்கு லிஸ்ட் நீளமா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க. ஹை பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், சில கேன்சர்ஸ், இதுக்கெல்லாம் ஆரம்பத்துல பெருசா அறிகுறி இருக்காது. ஓ, அப்படியா? ஆமாம். இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலமா தான் அதை சீக்கிரமா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். இது அந்த தடுப்பு தான் சிறந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அதோட நேரடியா கனெக்ட் ஆகுது. சரி சரி. உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி, உங்க லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பொறுத்து உங்க டாக்டர் இதுல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாரு. ஓ, அப்ப எல்லாருக்கும் எல்லா டெஸ்டும் கம்பல்சரின்னு இல்ல. டாக்டர் கிட்ட பேசி முடிவு பண்ணணும்னு சொல்றீங்க. இது நல்ல பாயிண்ட். ஆமா. தேவையில்லாத டெஸ்ட் எடுக்க வேண்டியதில்ல. அடுத்து, ஆரோக்கியமான அன்றாட வாழ்க்கை முறை. இதுல வழிகாட்டி சொல்ற விஷயங்கள், காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஒரு 20-30 நிமிஷம் வாக்கிங் அல்லது யோகா. ம். இதெல்லாம் அடிப்படை. அப்புறம் சமச்சீர் உணவு. இந்த வறுத்த சர்க்கரை அதிகமுள்ள உணவுகளை தவிர்த்துட்டு நார்சத்து, புரோட்டீன் சேர்க்கிறது. நைட்டு 8 மணிக்குள்ள டின்னர் முடிக்கிறது. 7-8 மணி நேரம் தூக்கம். நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆமா. அப்புறம் மனநலனுக்கு தியானம், புத்தகம் படிக்கிறது, நண்பர்களோட பேசுறது, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்றது. அதுதான். அதுதான் சவால். ஆனா வழிகாட்டி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுது. ஓஹோ, உதாரணத்துக்கு? உதாரணமா போர்ஷன் கண்ட்ரோல். அதாவது சாப்பாட்டோட அளவை கட்டுப்படுத்துறது. சரி. அப்புறம் வறுத்த உணவுகள், சர்க்கரை அதிகமா இருக்கிறதெல்லாம் குறைக்கிறது. தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன், டிவி, லேப்டாப் ஸ்கிரீன் பார்க்காம இருக்கிறது. ம், அது கஷ்டம்தான் இப்போலாம். ஆமா, கஷ்டம்தான். ஆனா இப்படி சின்னதா ஆரம்பிக்கலாம். தினமும் 20-30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய முடியலையா? பரவாயில்ல. நாள் முழுக்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறது கூட ஹெல்ப் பண்ணும். ஓ, சரி. இந்த மாதிரி சீரான பழக்கங்கள் தான் நம்ம முன்னாடி பேசணுமே வாழ்க்கை முறை நோய்கள் அதை வராம தடுக்கிற முக்கியமான வழிகள். சரி, பழக்க வழக்கங்கள் பத்தி பார்த்தோம். இப்போ சிகிச்சை முறைகள் பத்தி வழிகாட்டி நிறைய சொல்லுது. அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, பிசியோதெரபி, அப்புறம் இந்த டயட் தெரப்பி. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? கொஞ்சம் குழப்பமா இருக்கே. குழப்பம் தேவையில்லை. வழிகாட்டி இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் ஒரு இடம் ஒரு பயன் இருக்கு. சரி. உதாரணமா ஒரு எமர்ஜென்சி, ஒரு இன்ஃபெக்ஷன்,
அந்த மாதிரி நேரத்துல அலோபதி, அதாவது நம்ம வழக்கமா பார்க்குற ஆங்கில மருத்துவம் உடனடி தீர்வுக்கு உதவலான்னு சொல்லுது. ம் ஆமா. அதே சமயம் சில நீண்ட கால பிரச்சனைகள், செரிமான கோளாறு, மூட்டு வலி மாதிரி விஷயங்களுக்கு ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி போன்ற முறைகள் உதவலான்னு சொல்லுது. ஓ, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆமா. அதே மாதிரி மூட்டு வலி, உடம்போட இயக்க பிரச்சனைகளுக்கு பிசியோதெரப்பி, யோகா நல்ல பலன் தரும். டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் மாதிரி பிரச்சனைகளுக்கு உணவு முறை மாற்றங்கள், டயட்ரி தெரப்பி ரொம்ப முக்கியம். சரி சரி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த முறையை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் குவாலிஃபைடு, அதாவது தகுதி வாய்ந்த நிபுணர்கிட்ட தான் போகணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்ல பார்த்துட்டு, இல்ல யாரோ சொன்னாங்கன்னு சுயமா மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஆபத்தானது. கண்டிப்பா. இன்னொன்னு, சில பேர் 2, 3 சிகிச்சையை ஒரே நேரத்துல பண்ணுவாங்களே. இப்போ அலோபதி மாத்திரை சாப்பிடுவாங்க, கூடவே ஆயுர்வேத லேகியமும் எடுத்துப்பாங்க. அத பத்தி வழிகாட்டி ஏதாவது சொல்லுதா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதையும் சொல்லுது. அப்படி வெவ்வேறு சிகிச்சை முறைகள, உதாரணத்துக்கு அலோபதியும் ஆயுர்வேதமும் ஒரே நேரத்துல நீங்க எடுத்துக்க போறீங்கன்னா, சம்பந்தப்பட்ட 2 டாக்டர் கிட்டயும் நீங்க ஓப்பனா பேசணும். ஓ, 2 பேர்கிட்டயும் சொல்லிடணும். ஆமா. இவர்கிட்ட அந்த மருந்து எடுக்கிறதையும், அவர்கிட்ட இந்த மருந்து எடுக்கிறதையும் சொல்லி, அவங்க 2 பேரோட ஆலோசனையும் கேட்கணும்னு வழிகாட்டி வலியுறுத்துது. ஏன்னா, சில மருந்துகள் ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது எதிர்வினை ஆற்ற வாய்ப்பு இருக்கு. அட ஆமா இல்லையா? அது யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால உங்க உடல்நிலை பத்தி, நீங்க எடுக்கிற மருந்துகள் பத்தி, உங்க டாக்டர் கிட்ட தயங்காம கேள்வி கேளுங்கன்னு சொல்லுது. அது உங்க உரிமை. ரொம்ப நல்ல தகவல் அது. ஆக, இந்த வழிகாட்டியில் இருந்து நாம முக்கியமா கத்துக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்தா என்ன சொல்லலாம்? சுருக்கமா சொல்லணும்லா, வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்கப் ரொம்ப முக்கியம். ஆமா, அப்புறம் தினமும் கொஞ்சம் உடற்பயிற்சி, வாக்கிங், யோகா எதுவானாலும் சரி. சரி, சமச்சீரான உணவு, குறிப்பா உப்பு, சர்க்கரையை குறைக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். மனநலமும் முக்கியம். ஆமா, மனசையும் நம்ம சோஷியல் லைஃபையும் நல்லா வச்சுக்கிறது. அப்புறம் எந்த சிகிச்சையா இருந்தாலும், அது மாற்று மருத்துவமா இருந்தாலும் சரி, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு பண்றது. இது ஒரு நல்ல செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா. உங்க உடம்ப புரிஞ்சிக்கிறது, சின்ன சின்ன மாற்றங்களா இருந்தாலும் அதை விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்றது, இது எவ்ளோ முக்கியம்னு பார்த்தோம். ம், இதெல்லாம் மனசுல வச்சு, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க 40+ ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்க, இந்த வாரம் நீங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆனா நிலையான மாற்றம் என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. ஒருவேளை தினமும் ஒரு 10 நிமிஷம் அதிகமா நடக்கிறதா இருக்கலாம். இல்ல சாயங்காலம் டீல சர்க்கரையை குறைக்கிறதா இருக்கலாம். இல்ல நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்க போறதா இருக்கலாம். ஆமா, சின்னதா ஏதாவது ஒண்ணு. இதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன தொடக்கம் தான் ஒரு பெரிய நல்ல மாற்றத்துக்கு வழிகாட்டும். ரொம்ப நன்றி. இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க ஆரோக்கிய பயணத்துல இந்த தகவல்கள் ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும்.